சாட்டர்டே ஈவினிங் என் ஹஸ்பண்ட் சமைக்கிறதுலே பெஸ்ட் ரெசிபினா இந்த ஹைதராபாத் பிரியாணி சொல்லுவேன். ஹோட்டலில் கூட இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக சாப்பிட்டதில்லை. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஹஸ்பண்ட் சமைக்கிறதுல எது உங்களுக்கு ஃபேவரட்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். 1 கிலோ சிக்கனுக்கு 4 டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 8 ஆனியன் எடுத்துருக்கோம். பெருசாக இருந்துச்சுன்னா 6 போதும். 1 கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலையும் 1 கைப்பிடி அளவுக்கு புதினாவும் எடுத்துக்கோங்க. சைட் பை சைடு ஆனியன் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வரணும். மசாலாக்கு ரெடி பண்ணிடலாம். 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச மல்லித்தலை புதினா பாதி அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச ஆனியனையும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் பாதி அளவு தான். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு, 4 டேபிள் ஸ்பூன் தயிரும், 1/2 லெமனும் புழிஞ்சு விட்டுக்கோங்க. ஃபுல்லாக எல்லாம் மேக்னெட் ஆகிற அளவுக்கு, கோட் ஆகிற அளவுக்கு ஃபுல்லாக பிசைஞ்சு ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. 1 hour வச்சா கூட ஓகே தான். இன்றைக்கி 1 கிலோ அரிசி ஒரு 1/2 hour ஊற வச்சு எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வேக வைக்கிறதுக்கு ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். மல்லித்தலை புதினா கொஞ்சம், பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் போட்டுட்டு ரைஸ் போட்டுட்டு 3/4 பதத்தில் வேகிற அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது பிரியாணி ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பாத்திரத்தை எடுத்துகிட்டு சிக்கனை ஃபஸ்ட்டு உள்ளே வச்சுக்கணும். எல்லா சிக்கனையும் வச்சுட்டு லேயராக அரிசி ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு லேயர் அரிசியை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லித்தலையும் புதினாவும் ஆட் பண்ணிவிட்டு ஆனியனை ஆட் பண்ணிடணும். அதுக்கப்புறமா கலருக்காக நாங்கள் பாலில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணி ஊற்றிருக்கோம். ஸோ இதே மாதிரி அடுத்த இருக்க அளவுக்கு 2-3 லேயர் ஆட் பண்ணிவிட்டு ஃபாயில் ஷீட்டு போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபுல் ஃப்ளேமில் இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 minutes மட்டும் வேக விடணும். வேக விட்டதுக்கு அப்புறமா நம்ம தம்மில் வைக்கிறதுக்காக தோசைக்கல் அடியில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 20 minutes வேக வைக்கணும். வேக வச்சா சூப்பரான ஹைதராபாத் பிரியாணி ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.